அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்துலேயும் சரி, சித்தர், புத்தர் எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். புரியுதா? மற்றபடி காசு, பணம் அதெல்லாம் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஆரோக்கியம் உடம்புக்கு முக்கியம் ஆரோக்கியம். ஏன்னா நம்ம சாவறதுக்கு பிறந்தவங்க, வாழறதுக்கு பிறந்தவங்க இல்லை. அதனால் ஏதோ என்னது ஓடுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தான் கண்ணில் பட்டதை கேட்டதை அப்படியே நம்ம தேடியே போக மாட்டோம். அதுவாக கையில் விழுந்துடுது. அதான் பாவ செயல்கள். நம்ம தேடல, அதுவே கையில் விழுது. இந்த பாவத்தை செய், அந்த பாவத்தை செய், வேறு வழி இல்லாமல் அந்த பாவத்தை செய்ய வேண்டியது இருக்குது. அது தப்பு, அது மோசம், அது துரோகம், சட்ட கண்டிப்பாக தண்டிக்கும் என்று தெரிந்திருந்தாலும் மொத்த பேரும் சூழ்நிலை கைதியாக இருக்கிறத தயவு செஞ்சு மாற்றிக்கொள்ள வேணும். அப்படி இல்லைன்னா இதன் பின் விளைவுகள் கண்டிப்பாக கர்மா என்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஆமாம், சூழ்நிலையும் ஓயாதுங்க. எப்போ பார்த்தாலும் திருடணும், பொய் சொல்லணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாம், ஆனால் கர்மாக்களும் ஓயாது. நல்லவனை கர்மா தொடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன். ஆமாம், சும்மா நொண்டி சாக்கு சொல்லிக்கின்னு எல்லோரும் பதிவு பண்ணுங்க, கருத்து சொல்லுங்கங்க. இயேசுநாதர் சொல்லலையா, புத்தர் சொல்லலையா, சொல்லுங்கங்க. நாட்டை திருத்துங்க. நாட்டை திருத்த வேண்டாங்கங்க. உங்களை திருத்த வேண்டுமே என்றால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏன், எதற்கு, எங்கே, எப்போது என்று கேள்வி கேளுங்கள்ங்க. ப்ளீஸ்.